அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளியவும் போகிறது என்னடன்னு கேட்டால், மிக சுவராசியமானதும் அதே நேரத்தில் மிக ஆபத்து ஆனதுமான ஒரு தகவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதானது அலுமினி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றியும் அதை சார்ந்த பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதானது பொதுவாகவே இந்த கல்லூரியில் படித்தவங்களாக இருக்கலாம், இல்லை பள்ளிக்கூட படிப்பை முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது தொழிற்கல்வியில் படித்தவங்களாக இருக்கலாம். இதால் முன்னாள் மாணவர்கள் சந்திப்புகள் எல்லாம் இப்போ அடிக்கடி நடந்திருக்கும். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 50-55 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் மறுபடி சந்திக்கும் போது அவர்கள் ஒரு சின்னஞ்சிறார்கள் மாதிரி உள்ள ஒரு மனோநிலையும் ஒரு குதூகலிப்பும் ஒரு சந்தோஷம் வர்றது உண்டு. உண்மையிலேயே அது அவங்கள வண்ணத்து பூச்சிகளாக அதானது மாணவ பருவத்தில் பள்ளிக்கூட சந்திப்புகளாக இருந்த மாணவர்கள் பருவத்தில் அவங்க அந்த நேரத்தில் செஞ்ச குறும்புகள், அந்த நேரத்தில் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அது வரைக்கும் கூட வாழ்க்கை போராட்டத்தில் மறந்துருப்பாங்க. அப்போல்லாம் நினச்சி அவங்களுடைய அந்த சின்ன மாணவர்களாகவே மாறி போவாங்க. அது மிகப்பெரிய மனசில் ஒரு சந்தோஷத்தை தரும். அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும்போது கல்லூரியில் இருந்த சின்ன சின்ன காதல்களும் சரி, படிப்புகள் சின்ன சின்ன தவறுகளும் சரி, அன்னன்னைக்கு கிண்டலும் கேலிகளும் சரி, அடுத்து புனை பெயர்களும் சரி, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் அதை ஞாபகத்துக்கு கொண்டு அந்த காலகட்டத்தில் உள்ள மாணவர்களாக வான்வெளியில் சிறகடித்து பறக்கிற பறவைகள் போல ஒரு உணர்வுகளை எல்லாம் கொண்டு வர்றதுக்கும், அந்த காலத்தில் பரவாயில்லடா இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற பிரச்சனைகளுக்கு அன்னைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிற மாதிரி போயிடும். மாணவ பருவத்தில் இருக்கும்போது படிப்பு வேலை அது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அது எவ்வளவோ மேலே அப்படிங்கன்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் போயிடும். அடுத்து மாணவர்கள் பருவத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்து தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் அல்லது தங்க கூட படித்த பெண்பிள்ளைங்களும் ஆம்பளைங்களும் இன்னைக்கு இந்த வாழ்க்கை போராட்டத்துடைய வாழ்க்கை ஓட்டத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு உடல் அளவிலையும் மனதளவிலையும் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அதானது வாழ்க்கை தரத்திலையும் நம்ம எவ்வளவு மாறி போயிருக்கிறோம். சிலவங்க நிறைய பெந்தா காட்டுவாங்க, சிலவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, சிலவங்க ரொம்ப பொருளாதார ரீதியாக உயர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா செல்வாக்கில் உயர்ந்திருப்பாங்க. இப்படி இதையெல்லாம் பார்க்கும்போது எடுக்கும்போதும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நிறைய பேர் சிலவங்க நட்பு வட்டாரத்தையோ அல்லனா உறவுகளை எல்லாம் நிறைய இழந்து தனிமையாக உணர்கிற அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நட்பு சந்திப்புகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த சந்திப்பு மூலமாக ஒரு புதிய ஒரு உறவுகளும் புதிய நட்பு வட்டாரமும் உருவாகி அது பிறகு தொடர்ந்து கொஞ்ச காலம் வயோதிக காலத்தில் அதானது முதுமையான காலத்தில் கூட அது அந்த நட்புகள் தொடர்றது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதானது வாழ்க்கை போராட்டத்தில் ஒவ்வொருவரும் சின்ன வயசில் வேலை தேடியோ மற்ற விஷயங்களுக்காக வெளியூர் அங்கே இங்கேன்னெல்லாம் அலைஞ்சிட்டு அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இங்கே எல்லாரும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை அந்த உறவுகள் புதுசாக வரும்போது நம்ம கூப்பிட்டா வர்றதுக்கும் நம்மளை கூப்பிடுறதுக்கும் ஆளுங்கெல்லாம் ஒரு புதிய அந்த பழைய நட்பு வட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சி எல்லாம் இவங்களுக்கு வரும். அதனால் அந்த அலுமினி அல்லனா முன்னாள் மாணவர் சந்திப்பெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இங்கே பிரச்சனை அது இல்லை. அதானது இப்போல்லாம் ஒரு 10 வருடம் 15 வருடத்திற்கு அதானது படிப்பை முடித்து கல்லூரி படிப்பையோ பள்ளிக்கூட படிப்பையோ முடித்து ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே நடக்கிற அலுமினி, அதானது கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்குள்ளே எல்லாம் நடக்கிற அலுமினிகள் இருக்கு இல்லையா, அதானது முன்னாள் மாணவர்கள் சந்திப்பெல்லாம் இங்கே தான் பிரச்சனை நிறைய நடக்கிறதா சமீபத்தில் ஒரு சர்வே சொல்லுது. அதை ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஒரு கல்லூரி கூட்டத்தில் கூட பேசியிருந்தார். அதானது இந்த அலுமினி இல்லைன்னா முன்னாள் மாணவர் சந்திப்பு எல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும், அதுக்குள்ள பக்குவம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சந்திப்புகளில் பெரும்பாலும் என்னடானா அந்த காலத்தில் நான் ஒன்றை ரொம்ப நேசிச்சிருந்தேன், ஆனால் அன்னைக்கு எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது புதுசாக ஒரு தகவலை எடுத்து போடுறது நம்பர். இதே மாதிரி அலுமினி முன்னாள் மாணவர் சந்திப்புகளில் வரும்போது பரஸ்பரம் நீ உன்னுடைய வீட்டில் நல்லது நடந்தால் என்னகிட்ட சொல்லணும், உன் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடந்தால் என்னகிட்ட சொல்லணும், அப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்க குடும்பத்தில் போகணும், அப்போ ஒன்றுக்கு நம்ம இதாக இருக்கணும், நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கணும், இனி புதுசாக நம்ம இந்த உறவு நம்மளுடைய மரணம் வரை தொடரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்பர்களை எல்லாம் மாற்றி எல்லாம் இது பண்ணி பின்ன தகவல்களை எல்லாம் மாற்றி எல்லாம் கொண்டு போனதுக்கப்புறம் சின்னதாக அப்படியே கொக்கி போடுற மாதிரி அதாவது நைஸாக நான் அந்த டைமில் ஒன்றை சந்திச்சிருந்தேன்னா, நான் வேலை தேடி வெளியூர் போக வேண்டிய அவசியம் வராமல் இருந்துச்சுன்னா, உன்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருந்தேன்னா, என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி ஒன்றை பார்த்துருந்தேன்னா, இப்படி ஒவ்வொரு இன்னா போட்டு அப்படியே அந்த உறவை இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு எல்லாம் தோணும்போது இவங்களும் தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரிமாறிக்கிறாங்க. இந்த பரிமாற்றம் எங்கே போய் முடியுது? முதல்ல ஒரு நட்பு மாதிரி அப்படியே தொடங்கி பிறகு வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள சின்ன விஷயங்களை கூட ஒன்றுக்கு பகிர்ந்துக்கிற மாதிரி உறவு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அடிக்கடி சேட்டிங் ஆகி அந்த சேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிறகு அடிக்கடி அந்த சேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எடுத்து சந்திக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போய்
அப்படி பொது இடங்களில் சந்திப்புகள் தொடங்கி அந்த பொது இடங்களை தாண்டி பிறகு தனிமையில் சந்திக்கிற ஒரு நிலைமைக்கு போய் அது வந்து டீப் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டாக மாறுகிறது, எக்ஸ்ட்ரா மேரேஜ் அஃபேர்ஸாக மாறுறது, கல்யாணத்தை மீறிய உறவுகளாக மாறுறது, பயங்கரமான ஒரு எமோஷ்னல் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு உறவாக மாறுறது. இந்த உறவுகளுக்கு அந்த நிலைமைக்கு போகிறது. இந்த நிலைமைக்கெல்லாம் இவங்க வரும்போது என்ன ஆகும், ஒன்றுக்கொன்று பார்க்க முடியாத இருக்க முடியாது அப்படின்னு எல்லாம் உள்ள ஒரு நிலைமைக்கு வரும்போது இவங்க வந்து சொந்த கணவனை அல்லது மனைவியை கூட ஏமாற்றி தான் இந்த எமோஷ்னல் சந்திப்புகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து என்ன, சொந்த பிள்ளைங்களையே இவங்க வந்து அவங்களுடைய நல்லது கெட்டது பிரச்சனைக்கு அவங்களுக்காக போக வேண்டிய இடங்களில் கூட அதை தவிர்த்துக்கிட்டு இவங்களை பார்க்க போகிற ஒரு நிலைமைக்கு எல்லாம் போய் ஒரு கட்டத்தில் இவங்க யாராவது ஒரு ஆள் தன்னுடைய குடும்பத்தை உதறிட்டு மற்றவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு கட்டத்தில் இந்த குடும்பங்களில் ஏதாவது ஒரு குடும்பத்திலிருந்து அவங்களுடைய சேட்டிங்கோ இவங்களுடைய சந்திப்போ இவங்க போய் சொல்லிட்டு எங்கேயோ போகிறாங்கங்கிறத கண்டுபிடிக்க செய்யும்போது குடும்பத்தை உதற நிலைமைக்கு கூட இவங்க தயாராகிடுறாங்க. அப்படி தயாராகி மற்ற இடத்துல போகும்போது எதிர்பார்த்து என்ன பண்ணுவோம், நான் என்ன தான் என் வீட்டில் குடும்பம் குறைகள் எல்லாம் இருந்தாலும் நான் வந்து என் குடும்பத்தையும் பிள்ளைங்களையெல்லாம் உதறிட்டு வரமாட்டேன், என் பிள்ளைங்களையும் குடும்பத்தையெல்லாம் நான் உதறிட்டு வர முடியாது. அப்போது நீ என் மேலே வச்ச காதலும் அன்பும் இந்த சேட்டிங் எல்லாம் பண்ணதெல்லாம் அது முன்னாடி ஒன்றாட்டு அப்படியெல்லாம் என்கிட்ட ஒரு அஃபெக்ஷன் இருந்தது, அது இப்போ நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே ஒரு யாருக்கும் தெரியாமல் அந்த ஒரு நட்பை கொண்டு போகலான்னு பார்த்தேன், இல்லைன்னா அந்த உறவை கொண்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அல்லாத என்னுடைய மனைவி இல்லைன்னா என்னுடைய கணவனையும் பிள்ளைங்களையெல்லாம் உதறிட்டு உங்க கூட வரணும்னு நான் நினைக்கலையே, நான் அப்படி சொல்லலையே. நீயா அது நினச்சிக்கிட்டு ஓடி வந்து இப்படி வந்தால் நீ அப்படி இருந்தால் நான் அந்த அளவுக்கு முட்டாளா? எனக்கு என்னுடைய குடும்பம் தான் பெருசு, நீ தேவையில்லாமல் என்ன இனி மறுபடி வந்து தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு கை கழுவும்போது தான் சொந்த வீட்டையும் குடும்பத்தையெல்லாம் உதறிக்கிட்டு நம்ம இவனை நம்பிட்டோமே, இவன் விட்ட சேட்டிங்கை எல்லாம் நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தருவில் நிற்கிற ஆணோ பெண்ணுகளும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. இது மூலமாக குடும்பம் தகருது. ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும், நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுடைய இரு நபர்களுடைய மனங்கள் மட்டும் இல்லைன்னா இரு நபர்களுடைய பிரச்சனை தான், அதை வந்து பெற்றோர்கள் நினச்சா கூட ஒரு இது பண்ண முடியும். அதனால் உங்களால் பெரிய பாதிப்புகள் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் இதே மாதிரி ஒரு குடும்ப தலைவன் அல்லது தலைவியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற இந்த தவறுனால உங்களுடைய இரு குடும்பமாக்கும் போகிறது, இரு நபர்கள் இல்லை, இரு குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள இளைய தலைமுறையான உங்கள் வாரிசுகள் கூட இதில் பெருமளவில் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் உங்களால் மிக சிதைவுண்டு போகிறதுண்டு. அப்படி நிறைய குடும்பங்கள் சிதைஞ்சு போகிறதா அந்த போலீஸ் அதிகாரி ஒரு கல்லூரியோடைய ஒரு நிறைவு விழாவில் வந்து பேசுகிறாரு. நீங்கள் இன்னி முன்னாள் மாணவர்களாக மாறி நீங்கள் வந்து இங்கே வந்து ஒன்றா சந்திக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்போது எப்போதுமே ஒரு எல்லை வச்சுருங்க, அந்த எல்லையை மீறி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி 50-55 வயசுக்கு மேலே எல்லாம் போகும்போது வாழ்க்கையுடைய நிறைய அனுபவங்களும் ஓட்டங்களும் எல்லாத்தையும் பெற்று இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் அது ஒரு நட்பு ரீதியான உறவாக தொடருது, அல்லனா நட்பு ரீதியான ஒரு சந்திப்பை மாறி இருக்குது. ஆனால் இந்த இள வயசில் கிட்டத்தட்ட 35-40-45 வயசுகள் எல்லாம் சந்திக்கும் போது இவங்க வந்து முதல்ல ஒரு நட்பு வட்டமாக தொடங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் இல்லைனா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக துவங்கி நான் அப்படி முன்னுக்கு அப்படி நினச்சிருந்தேன் இப்படி நினச்சிருந்தேன் உன்னை பற்றி இது பண்ணியிருந்தேன் நான் உன்னை முதல்ல பார்த்துருந்தா இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இது முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி டீப் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக மாறுற ஒரு சூழ்நிலை வந்துடுது, எக்ஸ்ட்ரா மேரேஜ் அஃபேராக மாறுற ஒரு சூழ்நிலை வந்துடுது. இந்த சூழ்நிலை இல்லை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் 100% திருப்தியாக வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து செல்வம் பொருள் பணம் கார் பெங்களா வீடு எல்லாமே வசதிகளும் இருக்கும். அவங்க வீட்டில் ஏதாவது நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவர் வந்து எங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் செலவழிக்கிறது கிடையாது, எங்கிட்ட 5 நிமிஷம் பேசுறது கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விடுவாருன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லுவார். சரி, எல்லாம் அன்பு பாசம் பிணைப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன அங்கே பொருளாதாரம் இருக்கும். இவர் படித்த படிப்புக்கு இவர் நல்லா படித்து நல்ல வேலையில் இருப்பாருன்னு எல்லாம் சொன்னாங்க, என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணி விட்டார், அந்த அளவுக்கு இவருக்கு வருமானம் ஒன்றும் கிடையாது, இவங்களுக்கு சொத்தெல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ ஒன்றுமே கிடையாது, நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பணம் இருக்கும் சொத்து இருக்கும் பேர் இருக்கும் புகழ் இருக்கும், என்னென்னா ஆமாம் அவர் வீட்டில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, அவருக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு நோயும் மாத்திரையும் கொடுக்குறதுல தான் நேரம், அவர் சாப்பிட்றத விட மாத்திரை தான் நிறைய சாப்பிட்றாரு, அதனால் அவர் வந்து இருக்கிறதும் இல்லாததும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வீட்டில் வேலைக்காரி மாதிரி பொழுதை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு பேசுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு குறைகள் எல்லா வீடுகள்லையும் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கும். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு
50%, ஒரு 10%, 50% இருக்குன்னு வச்சுங்களேன். சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் சின்ன சின்ன குறைகளாக இருக்கும், கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் பெரிய குறைகளாக இருக்கும். அப்போ எதாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை துணையிட்ட இருக்கிற குறைகளை களைஞ்சு அவங்கள நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றியோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறியோ அந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற லெவலில் அந்த வாழ்க்கையை கொண்டு போய் இது பண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெற்றி அடையுது. அல்லாமல் அதில் இருக்கிற குறைகளை மத்தியுமே சொல்லி அந்த குறைகளுக்காக இன்னொரு வடிகால்ங்கிற மாதிரி இன்னொரு உறவை நம்ம ஏற்படுத்தும் போது அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. அது வந்து இந்த முன்னாள் மாணவர்கள் இல்லை, சாதாரண ஒரு குடும்பம் சாதாரண ஊரில் இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. அப்போ இதற்கு இப்போ வந்து இந்த முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட காரணம் என்னடானா, இது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு மறுபடி சந்தித்து மறுபடி இதை பற்றி உள்ள பழைய காலங்களை எல்லாம் சொல்லி அன்னைக்கு நீ அப்படி இருந்த இப்படி இருந்தேன். ஏன்னா அன்னைக்கு இவங்களுக்கு நேரடியாக பேசுகிறதுக்கு கூட இந்த குறிப்பிட்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ பயமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி சுதந்திரமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு இவங்க இந்த குறைகளை எல்லாம் தன்னுடைய மூணாவது மனுஷனான இந்த நட்பு வட்டாரத்துக்கிட்ட பேச ஆரம்பித்து எப்போ தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி மற்றவங்கள்ட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே இவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பம் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதானது எப்படின்னா அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மூணாவது நபர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியோ அரவணைப்பு காட்டுற மாதிரியோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்கிட்ட பேசி வரும்போது நமக்கு அப்போ கொஞ்சம் ஏதோ மயிலரகு தடவின மாதிரியும் வெந்த புண்ணில் கொஞ்சம் வெண்ணெய் தடவின மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் வந்துடும், கொஞ்சம் குளிர்மையெல்லாம் அடிக்கும். அதை அப்படியே உள்ளே புகுந்து கடைசியில் வாழ்க்கையை சிதைச்சி தனிமரமாக நடுத்தருவில் நிற்க வைக்கும்போது தான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். ஐயோ இவனை நம்பி இல்லைன்னா இவளை நம்பி என்னுடைய குடும்பத்தையே தொலைச்சிட்டேனே, பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் இவனை தேடி பார்க்குறதுக்கெல்லாம் வந்தேனே அப்படின்னு. ஆனால் இனி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு திருட்டு விஷயமா இல்லைன்னா திருட்டு தொடர்புகளை வந்து ரொம்ப காலம் எல்லாம் நீங்கள் நீட்டிட்டு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போகிறதுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் ஒரு தரப்பில் அவங்களுக்கு கண்டறியப்படுவீங்க, இல்லைன்னா அது வெளிச்சத்துக்கு வந்துடும். அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக ஒட்டுமொத்த தன்னுடைய பிள்ளைகள், கணவன், அம்மா, அப்பா, வயசான அவங்க அப்பா ரொம்ப முதியவர்களாக இருந்தால் அந்த அம்மா, அப்பா, மாமா, அத்தை, மாமி இப்படின்னு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தையும் உளைச்சலையும் நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. அதே நேரத்தில் ஊர்லேயும் உங்கள் மேலே உள்ள ஒரு மதிப்பு மரியாதையும் குறைஞ்சி போயிடுது. அப்பிறகு வந்து நீங்கள் அவங்க எதுக்கெடுத்தாலும் நீங்கள் ஒரு கருத்து சொல்லணுன்னா கூட ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா உங்கள் கருத்துக்கு அங்கே எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த முன்னாள் மாணவர்கள், முன்னாள் காதலர்கள் மறுபடி சந்திக்கும்போது தப்பொன்னும் இல்லை. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை வச்சுக்கோங்க. ஒரு எல்லையை தாண்டி வர்ற மாதிரி எதுவுமே நடத்தாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குடும்பங்களில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை எல்லாம் பார்த்து மற்றவங்கள்ட்ட சும்மா போய் புலம்பாதீங்க. புலம்பாமல் உதவிகள் கேட்குறதுல ஒன்றும் தப்புன்னு இல்லை. ஆனால் அந்த உதவிகள் கேட்கும்போது கூட ஒரு எல்லைகளை கரெக்டாக நிர்ணயிச்சுங்க. உங்ககிட்ட உங்களுடைய வயசுக்கு ஏற்ற ஒரு பக்குவம் கட்டாயம் இருக்கணும். அந்த பக்குவம் உங்களுக்கு ஒரு எல்லையை வகுத்து தந்திருக்கணும். அந்த எல்லையை தாண்டி எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் வராமல் பார்த்துக்கோங்க. அது வந்து அந்த எல்லையை தாண்டி வரும்போது அது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, நீங்கள் சார்ந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சிதைச்சி விட்டுரும், உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை சிதைச்சிரும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கல என்னென்னா கனவு கண்டுட்டுருக்கிற அந்த வாழ்க்கையை காணாமல் போயிடும். அதனால் இந்த விஷயத்தில் அதாவது முன்னாள் மாணவர் சந்திப்புகள், முன்னாள் காதலர் சந்திப்புகள், முன்னாள் ஒன்றா வேலை பார்த்தவங்க சந்திப்புகளெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதில் வந்து உள்ள தகவல் தொடர்புகளெல்லாம் ஒரு எல்லையோடு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பகிர்வுகளெல்லாம் ஒரு எல்லையோடையும் ஒரு ஒழுக்கத்தோடையும் அல்லனா அதுக்கான தகுதியோடையும் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. எல்லோருடைய வாழ்க்கையும் சிறக்கட்டும். இனி ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம்.